மீண்டும் வருவேன். நாட்டில் விரைவில் பாரிய சுழல் காற்று. விரைவில் நாட்டு அரசியலில் பாரிய சுழல் காற்று வீசக்கூடும் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச எச்சரிக்கை விடுத்துள்ளார். தமது உரிமைகளை பெற்றுக்கொள்ள ஜனநாயக ரீதியில் செயற்படுமாறு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த இளைஞர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். தனியார் தொலைக்காட்சி ஒன்றிற்கு அவர் வழங்கிய செவ்வியிலே இதனை கூறியுள்ளார். அடுத்த 36 மணி நேரத்தில் வானிலையில் ஏற்படவுள்ள மாற்றம். மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையிலே இதனை கூறியுள்ளது. விஜயராம இல்லத்தின் புதுப்பிப்பு பணிக்காக கொட்டப்பட்ட கோடிகள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் விஜயராம இல்லத்தின் புதுப்பிப்பு பணிக்காக மற்றும் 47 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தேசிய சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுனில் ரத்னசிறி இதுகுறித்து கருத்து வெளியிட்டுள்ளார். மூடப்படவுள்ள அரசாங்க நிறுவனங்கள். மக்களுக்கு பயனில்லாத அரசாங்க நிறுவனங்களை மூடுவதற்கு தீர்மானித்துள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். பாலப்பிட்டிய தபால் நிலைய கட்டிட கட்டுமானத்திற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார். இஸ்ரேலிய பிரதமரை கைது செய்ய உத்தரவிடுவேன். அமெரிக்காவில் பரந்த அதிரடி அறிவிப்பு. இஸ்ரேலிய பிரதமர் நியூயோர்க் நகரத்திற்கு வந்தால் கைது செய்ய உத்தரவிடுவேன் என நியூயோர்க் மேயர் தேர்தலில் போட்டியிடும் ஜெஹ்ரான் மம்தானி தெரிவித்துள்ளார். நெதன்யாகு ஒரு போர்க்குற்றவாளி என்றும் காசா பகுதியில் இனப்படுகொலை செய்து கொண்டு இருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அனல் பறக்கும் தமிழக தேர்தல் களம். வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுகவுக்காக உங்கள் ஓட்டு என தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜய் கேள்வி எழுப்பியுள்ளார். திருச்சியில் லட்சக்கணக்கான தொண்டர்கள் மத்தியில் நேற்று உரையாற்றிய போதே இதனை கூறினார். அந்த காலத்தில் போருக்கு போகும் முன்பு போரில் ஜெயிப்பதற்காக குலதெய்வம் கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டுத்தான் போருக்கு போவார்கள். அந்த மாதிரி அடுத்த வருடம் நடக்கப் போகும் ஜனநாயக போருக்கு தயாராகும் முன்பு நம் மக்களை உங்க எல்லோரையும் பார்த்துட்டு போகலாம் என்று வந்திருக்கிறேன் என விஜய் தெரிவித்துள்ளார். திருச்சியில் தொடங்கினால் எல்லாமே திருப்பு முனையாக அமையும் என்று சொல்வார்கள். அதற்கு நிறைய உதாரணங்களாக 1956ஆம் ஆண்டு அண்ணாதுரை முதலில் தேர்தலில் நிற்க வேண்டும் என்று முடிவெடுத்து இடம் திருச்சிதான். அதற்கு பிறகு 1974ஆம் ஆண்டு எம்ஜிஆர் முதல் மாநில மாநாட்டை நடத்தியது திருச்சியில் தான் என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். கட்டார் மீது மீண்டும் குறிவைக்கும் இஸ்ரேல் பிரதமர். கட்டாரில் வசிக்கும் ஹமாஸ் தலைவர்கள் காரணம் பணைய கைதிகள் விடுதலையாவது தடைப்படுவதாக இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். கட்டாரில் வசிக்கும் ஹமாஸ் தலைவர்களை ஒழித்தால் மட்டுமே அனைத்து பணைய கைதிகளையும் விடுவிப்பதற்கு காசாவில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் உள்ள முக்கிய தடை நீங்கும் என பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். லண்டன் மீது ட்ரோன் ஏவுகணை தாக்குதல். உக்ரைன் ஆதரிக்க ஐரோப்பா தீர்க்கமான நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் லண்டன் மீது ரஷ்யாவின் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல் நடத்தப்படலாம் என உக்ரைன் தூதர் எச்சரித்துள்ளார். ஐநாவில் உணர்ச்சிபூர்வமான உரை நிகழ்த்திய ஆண்டரி மெல்னிக் ரஷ்யா வேண்டுமென்றே நேட்டோ வான்வெளியில் அத்துமீறி நுழைந்ததாக குற்றம் சாட்டியுள்ளார்.